எல்லாருக்கும் வணக்கங்க. கடந்த 14/8/2025 அன்னைக்கு நம்ம ஒரு ஐடிசி ஹோட்டல பத்தின ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ, அந்த நேரத்தில வந்து அந்த கேண்டில் வந்து ஒரு டோஜியா இருந்துச்சு. ஸோ, அதுக்கப்புறம் என்ன மாரி பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் குடுத்துருந்தோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பாத்துல தான் வந்து இப்ப ஐடிசி ஹோட்டலுடைய ஸ்ட்ரக்சர் வந்து போயிட்டுருக்கு. நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, 14ஆம் தேதியில வந்து அதோடைய லோ ரூ. 227 இருந்துச்சு. ஆக்சுவலா அது எங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மேல ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் இருக்குல்ல, ரூ. 246லேருந்து ரூ. 253 இந்த ரேஞ்சுக்குள்ள போயிட்டு அது ரிவர்சல் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை பார்த்தீங்கன்னா ரூ. 253 50 காசு. நம்ம சொன்னது ரூ. 253 30 காசு. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 3 அதுக்கு முன்னாடி ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ, இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, வேவ் ஏவோட ஸ்டார்ட்டிங்லேருந்து வேவ் ஏயோடைய எண்டுக்கு ஒரு ஃபிபனாச்சி வரைங்க. வரையும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிபனாச்சி வந்து 0.61லேருந்து 0.78 வரைக்கும் இருக்குது. ஸோ, இது ஒரு நல்ல புல் பேக்கு. இந்த மாதிரி ஒரு புல் பேக் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து நல்லாவே கீழே கொண்டு வரும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டவுன் சைடில் ரூ. 208லேருந்து 220 இந்த பாக்ஸ்க்குள்ளே அகைன் இந்த ப்ரைஸ் வந்து கீழே வரும். இந்த இடம் வந்து ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எல்லாருக்குமே இருக்கும். சரி, இப்போது நம்ம சொன்ன மாதிரி மேலே ஒரு பாக்ஸ் அந்த 246லேருந்து 53 அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. அடுத்து எங்கே போகலாம் அப்படிங்கிறதுக்கு சில பாசிபிலிட்டிஸ் வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரூ. 250 ரேஞ்சில் வேவ் பி வந்து முடிஞ்சிருக்கலாம். இந்த ரூ. 253 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா, வேவ் பி வந்து முடிஞ்சிருக்கலாம். வேவ் ஏவோட ஸ்டார்டிங் இது. வேவ் ஏ வந்து இந்த வேவ். இப்போது வேவ் பி இங்கே முடிஞ்சிருக்கலாம். நெக்ஸ்ட்டு வேவ் சி நம்ம இந்த லெக்கில் இருக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ். செகண்ட் பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த பி லெக் நான் இங்கே இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பி லெக்கு அதுக்குள்ளே ஒரு ஏபிசி போகலாம். இந்த மாதிரி ஏபிசி போகலாம். அந்த பி லெக்கோடைய வேவ் ஏ முடிஞ்சிருக்கலாம். இப்போது வேவ் பி போகலாம். அகெயின் வேவ் சிக்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் இந்த வேவ் பி முடிஞ்சு திரும்ப வேவ் சிக்கு வரலாம். இப்போதைக்கு நம்ம கையில் வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம அந்த 2 பாசிபிலிட்டிஸ்க்கும் வெயிட் பண்ணுவோம். நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போது என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து அடுத்து ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு. இதுக்கு சில இண்டிகேட்டர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். அதை என்னால் பப்ளிக்காக சொல்ல முடியாது, தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து ஃபர்தராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரி, அடுத்து இப்போ இந்த ஐடிசி ஹோட்டலில் வந்து எந்த இடத்துல நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, கண்டிப்பாக இந்த 208லேருந்து 220 இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் வந்து முடியும். அங்கே வந்து நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 250, 260 இந்த ரேஞ்சிலலாம் வாங்கியிருப்பீங்க. பேனிக் ஆக வேண்டாம். இதுக்கப்புறம் இந்த வேவ் சி முடியுதுல்ல, இந்த சி முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு பெரிய ரேலி வந்து காத்திருக்கு. யாருக்கு தெரியும், இது வந்து ஒரு மல்டி பேக்கராக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் இயர் வந்து இதோடைய ரேட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மேலே கூட போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா என்னோடய ப்ரிடிக்ஷன் படி இது வந்து இப்போது என்டையராக நடந்துகிட்ருக்கிறது வேவ் 2 நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு வேவ் 3 ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த வேவ் 3 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான வேவ், பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த வேவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பெரிய ஆட்கள் வந்து இங்கே தான் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ, அவங்க வந்து இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்காக வேண்டி இங்கே பை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ, அதனால தான் நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் போயிட்டுருக்கு. ரொம்ப முக்கியமான வேவ் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வேவ் 4. இந்த இடத்துல தான் நம்ம ஆட்கள் எல்லாருமே, ரீட்டைலர்ஸ் எல்லாருமே லாஸ் ஆகக்கூடிய இடம். ஸோ, நெக்ஸ்ட்டு வேவ் 5 போகும். ஸோ, பேனிக்காக வேண்டாம் யாரும். பொறுத்திருந்து பாருங்கள். உங்களோட ஜோன் என்னன்னு பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இது உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுங்க.
நம்ம வந்து பை பண்ணுறத பற்றியோ செல் பண்ணுறத பற்றியோ நம்ம இங்கே எதுவும் சொல்கிறது கிடையாது. கரண்ட்டில் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி போயிட்டுருக்கு, என்ன மாதிரி ஃப்யூச்சரில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றது மட்டும்தான் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறது என்னோடய நோக்கம். அதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க. இப்போதைக்கு இதுதான் இந்த ஐடிசி ஹோட்டலில் இருக்கக்கூடிய அப்டேட்டு. ஃப்யூச்சரில் இது ஒரு மல்டி பேக்கராக கூட மாறுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா வேவ் 2ல் இருக்குது. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி வேவ் 2 வந்து நம்ம கேப்சர் பண்ணவே மாட்டோம். பட் வேவ் 2 நம்ம கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா வேவ் 3 வந்து பெரிய ஜாக்பாட் நமக்கு. நான் வந்து உங்களுக்கு ஆசையை தூண்டுற மாதிரி நான் பேசுகிறதா இருக்கலாம். பட் அந்த மாதிரி யாரையும் எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட்டு எஜுகேஷ்னல் பர்பஸ் தான். இது எப்படி போகுது அப்படின்னு பார்க்குறது எனக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பார்ப்போம் ஃப்யூச்சரில். இந்த ஐடிசி ஹோட்டலை பற்றி நம்ம திரும்ப ரெகுலராக நம்ம அப்டேட் போட்டுக்கிட்டே இருப்போம். நான் வந்து ஏற்கனவே ஐடிசி ஹோட்டலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பழைய ஸ்ட்ரக்சருக்கும் இப்போ கரண்ட்டில் என்ன ஸ்ட்ரக்சர் போயிட்டுருக்கும் அப்படிங்கிறத உங்களால் ஒரு கோரிலேட் பண்ண முடியும். பார்ப்போம் நெக்ஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்ட்டு. தேங்க்யூ.